இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சங்கராபுரம் பேரூராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள். தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் கையுறை, காலணிகளை வழங்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் பொதுமக்களை துரத்தி கடிக்கும் தெரு நாய்கள். 2 நாள்களில் 10க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சம். சிவகங்கையில் மயானத்திற்கு செல்ல சாலை மற்றும் பாலம் வசதி இல்லா அவலம். 25 அடி ஆழ பள்ளத்தில் இறங்கி வயல்வெளியின் சடலத்தை சுமந்து செல்லும் பரிதாபம். வந்தவாசி அருகே நெசவு செய்த பாய்களோடு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சிறுபான்மையினர். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராடும் மக்கள். பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட வெற்றிலை உரிய விலையின்றி போன அவலம். விவசாயிகளின் நிலையை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. சங்கராபுரம் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் 41 தெருக்கள் உள்ளன. இந்த தெருக்களை சுத்தம் செய்யும் பணியில் சங்கராபுரம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கையுறை, காலணி, தலைக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் தூய்மை பணியாளர்கள் பிளாஸ்டிக் கவர்களை கையில் மாட்டிக்கொண்டு குப்பை அள்ளும் அவல நிலை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது என்றும், இதனால் தூய்மை பணியாளர்களுக்கு பலவிதமான நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுநீர் கால்வாய்களில் உள்ள அடைப்புகளையும் கையில் பாதுகாப்பு உறை இல்லாமலேயே சுத்தம் செய்கின்றனர். கழிவு நீரால் தொற்று நோய் ஏற்படுவதோடு கண்ணாடி போன்ற கூர்மையான பொருட்கள் இருப்பதால் கைகளில் காயம் ஏற்படும் அபாயமும் உள்ளது. எனவே தூய்மை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீஞ்சூர் பகுதியில் கடந்த 2 நாள்களில் 10க்கும் மேற்பட்டோரை தெரு நாய்கள் கடித்து குதறியதால் நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நாளுக்கு நாள் தெரு நாய்களின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. புங்கம்பேடு பகுதியில் கடந்த 2 நாட்களாக 10க்கும் மேற்பட்டோரை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்து குதறியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாய் கடித்ததால் காயமடைந்த பொதுமக்கள் மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை பெற்றனர். இதில் சிறுவன் பரத்தின் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். தெரு நாய்கள் சாலையில் செல்வோரை துரத்தி கடிப்பதால் பணிக்கு செல்லும் மக்கள், விளையாடும் குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், துரத்தி கடிக்கும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே ஒரே தொல்லையாக இருக்குது. லேடிஸ் வெளியே பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கு போக முடியல. குழந்தைங்க வெளியே ஈவினிங் டைமில் இப்போ வெயில் அடிக்குது, ஈவினிங் தான் வெளியே வராங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க வெளியே விளையாட முடியல. நாய்ங்க ஒரே இதுவாக இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சதான் நேற்று மட்டும் ஒரு 6 பேர் 7 பேர் வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு 6-7 பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக நாய் கட்சி கேஸ் மட்டும் தான். அது எங்கே பார்த்தீங்கன்னா பாலா தேட்டர் ஆப்போசிட்டு புங்கமேடு எம்எல்ஏ நகர் 17வது வார்டில் தான் இத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கார்ப்பரேஷன் கம்பல்சரி நடவடிக்கை எடுக்கலைனாக்கா நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லாருமே கம்பல்சரி சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் கார்ப்பரேஷன் மேலே. சிவகங்கையில் மயானத்திற்கு செல்ல சாலை மற்றும் பாலம் வசதி இல்லாததால் 25 அடி ஆழ பள்ளத்தில் இறங்கி வயல்வெளி சடலத்தை சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி அருகே உள்ள திருமன்பட்டி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இறந்தவரின் உடல்களை அடக்கம் செய்ய சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள மயானத்திற்கு செல்ல வேண்டும். குறுக்கே உள்ள பெரியார் கால்வாயை கடந்து வயக்காட்டுக்குள் இறங்கியே செல்ல வேண்டிய நிலை உள்ளது.
பெரியார் கால்வாய் மராமத்து பணிகள் நடைபெறுவதால் 25 அடி ஆழமும் 50 அடி அகலமும் தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் முடியாமல் உள்ள பள்ளத்தில் இறங்கி பின்னர் வயல் வழியாக சடலத்தை சுமந்தபடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே பெரியார் கால்வாயின் குறுக்கே பாலமும் அதனைத் தொடர்ந்து மயானத்திற்கு செல்ல பாதையும் அமைத்து தர வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காரைக்குடி அருகே மளிகை கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் அதிக மெழுகு பூசப்பட்ட டீ கப்புகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதிகளில் அதிக மெழுகு பூசப்பட்ட டீ கப்புகள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி ஆணையருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் காரைக்குடி மற்றும் செஞ்சை பகுதிகளில் உள்ள கடைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் A1 ஸ்டோர் என்ற மொத்த வியாபார மளிகை கடையில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட அதிக மெழுகு பூசப்பட்ட டீ கப், சில்வர் முலாம் பூசப்பட்ட பிளாஸ்டிக் தட்டுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டீ கப்புகள் மற்றும் சில்வர் முலாம் பூசப்பட்ட பிளாஸ்டிக் தட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கடையின் உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். வந்தவாசி அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நெசவு செய்த பாய்களோடு சிறுபான்மையினர் மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாலையிட்டான்குப்பம் கிராமத்தில் 36 குடும்பங்கள் சேர்ந்த சிறுபான்மையினர் மக்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக பாய் நெசவு செய்யும் தொழில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வேதனை அடைந்த அப்பகுதி மக்கள் தாங்கள் நெசவு செய்த கோரைப்பாய்களோடு வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பட்டா அளிக்கப்படவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தென்காசியில் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் குரங்குகள் கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியின் அடிவாரத்தில் இயற்கை சூழலோடு அமைந்துள்ளது குற்றாலம் அருவி. இங்கு சீரிப்பாயும் அருவி நீரில் குளித்து மகிழ ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். அத்துடன் அங்கு குரங்குகள் கூட்டத்தையும் அதன் பாய்ச்சல் மற்றும் ஆட்டத்தையும் கண்டு ரசிக்கலாம். ஆனால் தற்போது குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்து சுற்றுலா பயணிகளின் வருகையும் வெகுவாக குறைந்துள்ளதால் போதிய நீர் மற்றும் உணவு கிடைக்காமல் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக தென்காசி, மேலகரம், வேட்டைக்காரன்குளம், வாய்க்கால் பாலம், கீழப்புலியூர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் தஞ்சம் அடைந்துள்ளன. அங்குள்ள செடி கொடிகளை சேதப்படுத்துவதோடு சிறுவர்கள் கையில் உள்ள உணவுப் பொருட்களை பறித்துச் செல்வதால் சிறுவர்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே குரங்குகள் கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே மூதாட்டியின் 101வது பிறந்த நாளை 4 தலைமுறையினரும் இணைந்து உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடலையூர் கிராமத்தை சேர்ந்த பாலையா என்னுடைய மனைவி பாக்கியம் 1924ஆம் ஆண்டு மே மாதம் பிறந்த இந்த மூதாட்டிக்கு 101வது பிறந்த நாளை அவரது குடும்பத்தினர் உற்சாகமாக கொண்டாடினர். திருமண மண்டபத்தில் தடபுடலாக நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் மூதாட்டியின் மகன்கள், மருமகள்கள், மகள்கள், மருமகள்கள், பேரக்குழந்தைகள், கொள்ளு பேரக்குழந்தைகள் என 4 தலைமுறையினரும் இணைந்து கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன், கடலையூர் கிராம மக்கள் என அனைவரும் பங்கேற்று மூதாட்டியிடம் ஆசி பெற்றனர். பெருந்துறை பகுதியில் அரசு போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. கோடை விடுமுறை நாள்களில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அரசு போக்குவரத்து துறை சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றிதழ் பெற்றால் மட்டுமே அடுத்த கல்வியாண்டில் வாகனங்களை பயன்படுத்த முடியும். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் உட்பட்ட பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் பள்ளி வாகனங்களில் அவசரகால வழி, மேற்கூரை, தீத்தடுப்பு கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன.
இதில் பெருந்துறை கிழக்கு மேற்கு பகுதியைச் சேர்ந்த 1072 பள்ளிகளைச் சேர்ந்த வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. தொடர்ந்து வாகன ஓட்டுநர்களுக்கு தீத்தடுப்பு விதிமுறைகள் குறித்து தீயணைப்புத் துறையினர் விளக்கம் அளித்தனர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலை சுவாமி கோவில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுசீந்திரம் தானுமாலை சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 10 நாள்கள் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இதன் தொடர்ச்சியாக நாளை தெப்பத் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் தொட்டில் குழந்தை கண்மலர் படைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளங்கி கோம்பை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் விவசாய நிலங்களை வனவிலங்குகள் சேதப்படுத்துவதாக கூறி வனத்துறையிடம் விவசாயிகள் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் விவசாயிகள் வனத்துறையினர் உடனே நடவடிக்கை மேற்கொண்டு யானைகளை காற்றுக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அருகே மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீர்த்தக்குடம் ஏந்தியும் அம்மன் வேடமடைந்தும் ஊர்வலமாக சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் புதுச்சாம்பள்ளியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி பூச்சாட்டுதலோடு தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சக்தி அழைத்த நிகழ்ச்சியில் தீர்த்தக்குடம் ஏந்தியும் அம்மன் வேடமடைந்தும் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். வரும் வெள்ளிக்கிழமை கம்பம் பிடுங்குத நிகழ்வோடு விழா நிறைவு பெறுகிறது. தேனி மாவட்டம் குமுளி அருகே சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு மங்களதேவி கண்ணகி கோவிலில் கொடிமரம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இக்கோவிலில் வரும் 12ஆம் தேதி முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு கண்ணகி உருவம் பதித்த கொடிமரத்திற்கு பொங்கல் வைத்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் கொடிமரம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே விவசாயிகள் சங்கம் சார்பாக முறைகேடாக வசூலிக்கப்படும் சுங்கவரியை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பரமத்தி வேலூர் தாலுகா வேலூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே வாரச்சந்தையில் விவசாயிகள் கொண்டு வரும் விளைபொருட்களுக்கு முறைகேடாக சுங்கவரி வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து விவசாயிகள் சங்கம் சார்பாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முறைகேடாக வசூலிக்கப்படும் சுங்கவரியை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள மழைமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவினை ஒட்டி மின் விளக்குகளால் கோவிலுக்கு பால் குடங்களை சுமந்தும் மயில் காவடி மற்றும் அலகு காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொடைக்கானல் விலங்குகளுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்கான சங்கம் மற்றும் மிஷன் ரேபிஸ் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து இம்முகாமை நடத்தின. 6 குழுக்களை சேர்ந்தவர்கள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான மேல்மலை, கீழ்மலை கிராமங்களில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கண்டறிந்து தடுப்பூசிகளை செலுத்தி வருகின்றனர். இதுவரை 600 தடுப்பூசிகள் போடப்பட்ட நிலையில் நாய் கடித்தால் உடனடியாக முதலுதவி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வு முகாமின் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாச சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தாமிரபரணியின் மேற்கு கரையில் அமைந்திருக்கும் பாபநாச சுவாமி திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா ஞாயிற்றுக்கிழமை விமர்சையாக நடைபெற்றது. இதையடுத்து அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் சீர்வரிசை பொருளோடு வருகை தந்து இறைவன் இறைவிக்கு சமர்ப்பணம் செய்து திருக்கல்யாணத்தை கண்டு ரசித்தனர். சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு மணக்கோலத்தில் காட்சியளிய தலமான இத்திருக்கோவிலில் இந்த திருக்கல்யாண வைபவத்தை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். போஸ்டர் செய்தியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்தியை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேனி மாவட்டம் சின்னமனூர் மேகமலை சாலையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சின்னமனூரில் இருந்து மேகமலை செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் தென்சீட்டு, நடுமாடு உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் மாட்டு வண்டி போட்டிகள் நடைபெற்றன. இதில் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி காளைகளோடு பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது தாராபுரத்தில் பழனி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் சிலம்ப பயிற்சி பள்ளியின் சார்பாக மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது தாராபுரம் ரோட்டில் அமைந்துள்ள மைதானத்தில் பழனி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் சிலம்ப பயிற்சி பள்ளி 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சபரி தொடக்கி வைத்த நிலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மணப்பாறை திருச்சி மாவட்டத்தின் தலை சிறந்த அணிகளில் ஒன்றான 7 குயின்ஸ் மணப்பாறை வருகிறது.